ஹலோ வைஸ் சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வருடம் ஜூன் மாதம் நடைபெறும் T20 உலகக்கோப்பைக்கு தயாராகும் விதமாக அனைத்து அணிகளிலுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 50 ஓவர் உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு இந்திய அணியில் 3 வடிவிலான போட்டிகளுக்கும் 3 கேப்டன்கள் செயல்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளம் வீரர்கள் பலருக்கும் தற்போது இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தலைமை பயிற்சியாளராகவும் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக VVS லட்சுமண் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது T20 உலகக்கோப்பை வரையிலும் ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ராகுல் டிராவிட் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியில் செயல்படணும்னு கௌதம் கம்பீர் உள்ளிட்ட பல முன்னணி வீரர்களும் கருத்துக்கள் தெரிவித்து வந்திருந்தாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது ராகுல் டிராவிடுடைய பதவிக்காலம் T20 உலகக்கோப்பை வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற முன்னணி நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா தற்போது T20 போட்டிகளில் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நடப்பு T20 சாம்பியனான இங்கிலாந்து அணியிலும் பார்த்தீங்கன்னா தற்போது 50 ஓவர் உலகக்கோப்பையில் சரியாக செயல்பட முடியாத காரணத்தினால தற்போது பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பையாவது கைப்பற்றும் முனைப்போட வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான கிரண் பொலாட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அசிஸ்டன்ட் கோச்சாக T20 உலகக்கோப்பைக்கு இங்கிலாந்து அணி நியமிச்சிருக்காங்க. மேலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியிலும் பார்த்தீங்கன்னா தற்போது அண்மையில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 அணிகளில் பார்த்தீங்கன்னா 8 ஆல்ரவுண்டர்கள் உட்பட பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டர் ரசூல், நிக்காலஸ் புரன், ஷிம்ரனித் மேயர், ஜாசன் ஹோல்டர் உள்ளிட்ட பல அதிரடி ஆட்டக்காரர்களும் மீண்டும் பழைய மாதிரி அணியில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது அண்மையில் நடந்து முடிந்த 50 ஓவர் உலகக்கோப்பையில் தங்களுடைய மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தின காரணத்தினால கோபமடைந்த இலங்கை அணியுடைய கிரிக்கெட் நிர்வாகம் அவங்களுடைய குழுமத்தை மொத்தமாக கலைச்சிட்டு அணிக்கும் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தடை நீக்கப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ஜிம்பாப்வேவுடனான ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இலங்கை அணி 50 ஓவர் உலகக்கோப்பையில் செயல்பட்ட மோசமான செயல்பாடுகளை ஈடுபடுத்தும் விதமாக அவங்களுடைய அணியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை நிகழ்த்தியிருக்காங்க. இதனுடைய முதல் மாற்றமாக பார்த்தீங்கன்னா தற்போது 3 வடிவிலான போட்டிகளிலும் புதிய கேப்டன்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா கடந்த 2019 2023 வரை 30 டெஸ்ட் போட்டிகளாக திமுத் கருணரத்னே கேப்டனாக செயல்பட்டு வந்திருந்தார். தற்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக அவங்களுடைய புதிய கேப்டனாக டெஸ்ட் போட்டிகளில் தனஞ்சய டி சில்வா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டிகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் திமுத் கருணரத்னே பார்த்தீங்கன்னா 2019 2023 வரையிலும் கிட்டத்தட்ட 30 போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டு 12 போட்டிகளில் வெற்றியும் 12 போட்டிகளில் தோல்வியும் 6 போட்டிகளில் டிராவிலையும் முடிச்சிருந்தார். தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புதிய கேப்டனாக தனஞ்சய டி சில்வா செயல்படுவார்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் போட்டிகளில் குஷால் மெண்டிஸும் T20 போட்டிகளில் வனிந்து அசராங்காவும் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.